எல்லாம் அவனே என்று சொல்ற மாதிரி தத்துவம் உண்டு. எல்லாம் அவனே, எல்லாம் அல்லாஹ்தான் என்று ஒரு தத்துவம் பேசுறோம். அது தத்துவம் தான். விளங்காதவன்கள் கடந்துவிட்டு அவதிப்படுறாங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. விளங்கி நாங்கள் சொல்கிறோம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லாம் அல்லாஹ்தான் என்று சொல்றோம். இதுல மாற்றம் இல்லை. ஆனா எல்லாம் அல்லாஹ் என்று நாங்கள் சொல்றோமே, இதுல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்களும் சொல்றீங்க, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்றீங்க. அப்படியானால் இரண்டு புகழ், மனிதர்களுக்கு வர வேண்டிய புகழை அல்லாஹ் என்று மனிதர்களை சொல்கிறீர்கள். சொல்லுகிறோம் அத்தனை பேரும் எங்களை ஏசுறாங்க, எல்லாம் அல்லாஹ்னு சொல்றான், இந்த மடையன்கள் என்று சொல்றாங்க. நாயே நீ சொல்கிறாய் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்றாய். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு வருது, எங்க ரெண்டு புகழ் மனிதனுக்கு வருகிறது. அப்படி என்ன மனுஷன் அல்லாஹ்னு சொல்றிய நீ? இந்த ஜம்மியத்துல மாதிரிக்காவில கொழம்பு ஜம்மியத்துலமா இருக்காரு, இவரு யாருதான் விஷயம் தெரியாதான். அவனுங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றா அவர்கிட்ட கேளுங்க. அவர்கள் மௌலவி, அதனால அவர் சொல்லுவார் எல்லா புகழும் தான் சொல்லுவார். எல்லா புகழும் எத்தனை புகழ் இருக்கேன்னு கேளுங்க, 4 சொல்லுவார். அந்த அளவுக்கு மடையன் இல்லை. அதனால என்னென்ன புகழ்ன்னு சொல்லுங்க கேளுங்க. 2 அல்லாஹ்வுக்கு 2 மனுஷனுக்குன்னு சொல்லுவார். ரைட்டு, அது ஓய்நாள் தானே, அதனால விஷயம் தெரியும். அப்ப மனிதனுக்கு வார புகழ அல்லாஹ்வுக்கு புகழ் என்று எப்படி சொல்ற? மனுஷன் அப்ப அல்லாஹ்வான்னு கேட்டா வானத்தையும் பூமியையும் பார்த்து நிற்பாரு மூர்த்தி, தெரியுமா? இதை போல எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் உலமாக்கள் இருக்கிறார்கள். ரிஷி முப்தி சொல்றாரு அவருடைய பக்கம் 900 உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று. அவங்கள ஒரு 800 உலமாக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. 9000 பேருக்கு விஷயம் தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க காத்தாங்குடியில் இருக்கிறார்கள், நானும் காத்தாங்குடியில் இருக்கிறாள். இந்த தத்துவத்தை சொன்னால் காத்தாங்குடியில நான் தான். எனக்கு முந்தி சொன்னவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மௌத்த போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்ப மௌத்தாக என் சொன்னாக்கல்ல. ஆகையினால நீங்க நல்லாக வழங்கிக்க வேண்டும். குறிப்பாக பெண்களும் வழங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க பதிலியா சும்மா பள்ளி வாயிலுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பாராக்கள், எங்களுடைய பேச்சுகளை கேட்கிறார்கள். எங்களுடைய மௌலியமாரெல்லாம் பேச துவங்கினார்களானால் வார்த்தத்தில் விஜூத்து தான் பேசுவார்கள். ஆகவே நீங்க சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே. முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். மாலிகி யௌமித்தீன் மலிகி யௌமித்தீன் ஓதலாம், பிறையாகாது. அதே கராத்து தான், தொழுக பாத்தியதாகாது. மலிகி யௌமித்தீன் என்று ஓதலாம். مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. اهدنا எங்களுக்கு நீ காட்டுவாயாக ரஹ்மானே அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக, நேரான வழியை காட்டுவாயாக, குறுக்கு வழியை காட்டாதே என்று சொல்கிறோம். நேரான வழி என்றால் என்ன? சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை, நேரான வழி என்றால் எது? என்ன வழி? அது அல்லாஹு தஆலா சொல்றான். أولئك أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. நேரான வழி என்றா என்ன வழி தெரியுமா? நேரான வழி என்று எங்கடா நேரான வழி இருக்குன்னு நீங்க தேட தேவையில்லை, அல்லாஹ்வே சொல்லித்தாராம். நேரான வழி இதுதான் என்று. உலாயிக்க அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்கள் நடந்து போன வழி. சித்தியகீன், சித்தியகீன்கள் நடந்து சென்ற வழி. சுஹதாயி, சுஹதாக்கள் நடந்து சென்ற வழி. சாலிஹீன், சாலிஹீன்கள் நடந்து சென்ற வழி. இந்த 4 பேர்களும் 4 கூட்டத்தார்களும் எந்த வழியிலே போனார்களோ
அந்த வழிதான் நேரான வழி. வேற எங்கேயும் நேரான வழி இருக்க நீங்க தேடவானா. நபிமார்கள் இந்த வழியில போனாங்க, அவுலியாக்கள் எந்த வழியில போனாங்க, சாலிஹீன்கள் எந்த வழியில போனாங்க, ஷுஹதாக்கள் எந்த வழியில போனாங்க. அவர்கள் போன வழி வஹ்தத்துல் வஜூத் வழி. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே வஹ்தத்துல் வஜூத் எல்லாம் அவனே என்று அந்த வழியில் போனவர்கள் தான் இந்த 4 கூட்டத்தார்களும். அந்த வழியிலே எங்களை நடத்துவாயாக என்று நாங்கள் கேட்கிறோம். சிராத்தல் முஸ்தகீம் என்று நீங்கள் ஓதும் போது இந்த 4 கூட்டத்தாரை பற்றியும் நீங்கள் போகணும். இந்த இடையில ஒரு ஞாபகம் கொண்டு வருகிறது, அதை சொல்லிக்கத்தான் போகணும். இல்லாட்டி இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசலா. இடையில் ஒரு வழி ரோட் கொண்டு வருகிறது, அதாலேயும் போய் இன்னும் அங்கே இருக்காண்டு பார்த்துக்கிட்டு வருவோம். சரியா? சரி. தொழுகையில் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிடத்திலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முதலாவது மீம் சொல்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவில் நின்று தொழ வேணும் என்று சட்டம். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் நின்று தொழுதால் அந்த தொழுகை பாத்திலாகாது, ஆனால் உயிர் இல்லாத தொழுகையாக ஆகும். எங்கட தொழுகை உயிருள்ள தொழுகையாக ஆகுவதாக இருந்தால் தக்பீர் கட்டின நேரத்தில் இருந்து சலாம் கொடுக்கிற நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இருந்து தொழ வேண்டும். உங்கள யாராவது அப்படி சொல்றீங்களா? கடை வச்சிருக்கிற முதலாளி இருக்காங்களே, பெரிய கோடீஸ்வரர்கள், இவங்களுக்கு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினா கடையை பற்றி எண்ணங்கள் தான் வரும். செக்கு போடுறதை பற்றி, பேங்கில் செக்கு போடுறதை பற்றி எண்ணங்கள் தான் வரும். ஒரு கொச்சிக்காயா வருகின்றா, கொச்சிக்கு நாளைக்கு அங்கே எடுக்க போகணும் அல்லவா, எண்ணத்தில் போகிறேன் அந்த எண்ணம் வரும். வேற ஒரு ஆற்றுக்கு போகிற ஒரு ஆளுண்டா, வீசுகிற ஆளுண்டா, நாளைக்கு காற்று வருது தெரியாது, காற்று வந்தால் உண்டைக்கும் வீசிக்கும் இயலாது, ஊட்ட பட்டணி கிடக்க வேணுமென்று அந்த எண்ணம் வரும். இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய தொழிலை பொறுத்து எண்ணங்கள் தொழுகையிலே வந்து கொண்டே இருக்கும். தொழுகை கூடுமா? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள் தொழுகையில் பக்தியோடு நின்றார்களே, பக்தியோடு தொழுவார்களே, அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதுக்கு மாற்றமா எடுத்து பாருங்க. எவர்கள் தொழுகையில் பக்தியோடு நிற்கவில்லையோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்ல என்று மாற்றம் வரும். அதுதான் மாற்றம். அப்ப நாங்கள் தொழுகிற தொழுகையெல்லாம் என்ன தம்பி, சும்மா வேணும் வேறு இல்லாமல் தொழுகிறோம். அப்படி தொழுகிறத விட தொழாம இருக்கிறது நல்ல நாம சொல்லலாம். அதுக்காக நான் சொல்லல, அப்படி தொழத்தான் வேணும் சொல்லுவோம் நாங்கள். ஆகையினால நீங்க தொழுகையில இந்த அல்ஹம்து சூரத்து ஓதுற நேரத்தில் ஒரு எழுத்தும் தவறில்லாம ஓதி இந்த மாதிரி போகணும். சரி, தொழுகையில என்ன சொல்றோம் நாங்க, அந்த எண்ணம் இந்த எண்ணம் பஞ்சாயிர எண்ணம் புள்ள ஊட்டிற எண்ணம் வியாபாரத்தில் எண்ணம் செக்கட எண்ணம் அதெல்லாம் ஒன்றும் வரப்படாதுன்னு நான் சொல்றேன். வந்த என்ன வந்த தொழுகை பாத்தில். அந்த எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தையும் இது அல்லாஹ்தான் என்று நீங்கள் நினைத்தால் தொழுகை பாத்திலாகாது. வேங்க நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ்வுக்கு ஓரானது என்று நினைத்தா, அல்லாஹ்வுக்கு ஓரான ஒன்று நினைக்கிறீர்கள், தொழுகை பாத்திலாகும். வேங்க என்பதும் அல்லாஹ்தான். சரி, தொழுகையில ஷைத்தான் என்று வருமா வராதா? ஷைத்தான் என்று தொழுகையில வருமா வராதா? நீ ஓதுற சூரத்துகளில் வருகிறது, ஷைத்தான் என்று வருகிறது, பிரியாவன் என்று வருகிறது, நாய் என்று வருகிறது, பூனே நாய் என்று வருகிறது, பன்றி என்று வருகிறது. சும்மா அடிக்கக்குள்ள பன்றி என்று சொன்னாலே வயக்கழுகிறாமத்து, வயக்கழியை போட்டு தான் சோறுங்க. தொழுகையில பன்றி என்று வந்தா சொல்லுவ கூடுமாடா? குர்ஆன ஓதக்க வருகிறே பன்றி என்று. அப்ப தொழுகையில் அந்த குர்ஆன் ஆயத்து ஓதக்க பன்றி என்று தான் ஓதுறோம், நாய் என்று ஓதுறோம், ஷைத்தான் என்று ஓதுறோம், பிர்அவுன் என்று ஓதுறோம். என்ன அந்த பிர்அவுனையும் அல்லாஹ்வுடைய தஜல்லி, அல்லாஹ்வுடைய மல்ஹர் என்று நினைத்துக்க, நாயையும் அல்லாஹ்வுடைய மல்ஹர் என்று நினைத்துக்க,
தன்னையையும் அல்லாஹ்வுடைய மல்லாரன் நினைச்சிக்க, ஷைத்தானையும் அல்லாஹ்வுடைய மல்லாரன் நினைச்சிக்க. தொழுகையில நீ எந்த ஆயத்தை ஓயினாலும் எந்த விஷயம் வந்தாலும் உன்னுடைய தொழுகை பாத்திலாகாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 3/4 மணி நேரம் இருக்கு. அப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என்ன விஷயம் என்றால், அன்றைக்கு கூட நான் சமீபத்தில் கேட்டேன், ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு தத்துவ ஞானி, இந்தியாவில் உள்ள ஒரு தத்துவ ஞானி ரசூலுல்லாஹ் புகழ்றான். அவன் நல்லா தான் புகழ்றான். ரசூலுல்லாஹ்வுடைய திறமைகளை எல்லாம் எடுத்து சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய தத்துவங்களை எடுத்து அனைத்தையும்